ஆதியாகமம் அதிகாரம் 24 வசனம் 1. ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். வசனம் 2. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளோரில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, வசனம் 3. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். வசனம் 4. நீ என் தேசத்திற்கு என் இனத்தாரிடத்திற்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று வானத்திற்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரிலே எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ என் கையை என் தொடையின் கீழே வை என்றான். வசனம் 5. அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்ததால் நீ இவ்விட்டு வந்து தேசத்திற்கு கொத்தன உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமென என்று கேட்டான். வசனம் 6. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வசனம் 7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் என் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டோருமான வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். வசனம் 8. பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலாகி அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மேகத்தாரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். 9. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழே வைத்து அந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். வசனம் 10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையிலே இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து. வசனம் 11. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மோழ ஸ்திரீகள் புறப்பட்டு போகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால். வசனம் 12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்தி பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். வசனம் 13. இதோ நான் இந்த தண்ணீர் துறைவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊரனுடைய பெண்கள் தண்ணீர் மோள புறப்பட்டு வருவார்கள். வசனம் 14. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்று தன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பான் என்று சொல்லும் பெண் அவளோ நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானனுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியும் அளவு செய்தருளும் என்றான். வசனம் 15. அவன் அப்படியே சொல்லி முடிக்கும் முன்னமே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேலே வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். வசனம் 16. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள்.
வசனம் 17. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். வசனம் 18. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலே இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். வசனம் 19. கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கு மொண்டு வரப்போனேன் என்று சொல்லி. வசனம் 20. சீக்கிரமாய் தன் குடத்தின் தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மோண்டு வந்து வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் மோண்டு வந்தாள். வசனம் 21. அந்த மனிதன் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறாரே இல்லையே என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். வசனம் 22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை செக்கால் எடையுள்ள பொற்கனிதனையும் அவள் கைகளுக்கு 10 செக்கால் எடை பொன் உள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. வசனம் 23. நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டிலே தங்க இடம் உண்டோ என்றாள். வசனம் 24. அதற்கு அவள், நான் நாகருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமின்றி. வசனம் 25. எங்களிடத்தில் வைத்து கொள்ளும் நீர் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, தங்க இடம் உண்டு என்றாள். வசனம் 26. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. வசனம் 27. என் ஜனமாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானனை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானனுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். வசனம் 28. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். வசனம் 29. ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையிலே இருந்து அந்த மனிதனிடத்திற்கு ஓடினான். வசனம் 30. அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த கனியையும் அவள் கையிலே போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி இந்த மனிதன் என்னுடனே பேசினான் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்க மாத்திரம் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவள் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். வசனம் 31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரோ உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பது என்ன? உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கின்றன என்றான். வசனம் 32. அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனுடனே வந்திருந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவு கொள்ள தண்ணீர் கொடுத்தான். வசனம் 33. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். வசனம் 34. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். வசனம் 35. கர்த்தர் என் எஜமானனின் மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளிகளையும் பொன்னுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். வசனம் 36. என் எஜமானனுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதவனாய் போது என் எஜமானனுக்கு ஒரு குமாரனையும் பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் 37. என் எஜமானன் என்னை நோக்கி, நான் குடிக்கிற கானான் தேசத்தார்
என்னுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பொன் கொள்ளாமல் 38 நீ என் தகப்பன் வீட்டாருக்கும் என் இனத்தாருக்கும் போய் என் குமாரருக்கும் பொன் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். வசனம் 39 அப்பொழுது நான் என் எஜமானனை நோக்கி, நீ ஒருவேளை இந்த பெண்ணை என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு 40 அவர் நான் வழி விடும் கர்த்தர் என்னுடனே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிராணனை வாய்க்க பண்ணுவார், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்தில் என் தகப்பன் வீட்டாரிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். 41 வசனம் நீ என் இனத்தாரிடத்திற்கு போனால் நான் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பெண் கொடா மற்ற போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் என்றார். 42 அப்படியே நான் இன்று திருவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால். 43 இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், தண்ணீர் மோள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது 44 நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மோண்டு வரப்போனேன் என்று சொல்லும் பெண்ணை கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றான். 45 வசனம் நான் இதை என் இதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தையே தோளின் மேலே வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து துறவியிலே இறங்கி போய் தண்ணீரை மோண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றான். வசனம் 46 அவள் சீக்கிரமாய் தன் தோளில் மேல் இருந்த குடத்தை இறக்கி குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். வசனம் 46 அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டோம். அதற்கு அவள் நான் மில்காள் நாகூருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றான். அப்பொழுது அவளுக்கு காதணியும் அவள் கைகளிலே அடங்கங்களையும் போட்டு. வசனம் 48 தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியே, அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். வசனம் 49 அப்பொழுது நீங்களும் என் எஜமானனுக்கு உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லையெனில் அதை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது நான் வலதுபுறத்தை ஆகிலும் இடதுபுறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான். வசனம் 50 அப்பொழுது லாபானும் பொத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பலமும் ஒன்றும் சொல்லக்கூடாது. வசனம் 51 இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானனுடைய குமாரனுக்கு மனைவியாய் இருக்கும்படி அவளை அழைத்து கொண்டு போவும் என்றார்கள். வசனம் 52 ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபொழுதோ தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். வசனம் 53 பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்தமன்றி அவளுடைய சகோதரனுக்கு தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். வசனம் 54 பின்னும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பி விடுங்கள் என்றான். வசனம் 55 அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளிலும் பெண் எங்களுடன் இருக்கட்டும்,
பிற்பாடு போகலாம் என்றான். வசனம் 56. கர்த்தர் என் பிராணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். வசனம் 57. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. வசனம் 58. ரெபெக்காள் அழைத்து, நீ இந்த மனிதனுடனே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். வசனம் 59. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரனாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து. வசனம் 60. ரெபெக்காளை வாழ்த்தி, நீங்கள் சகோதரி, நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார்கள் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். வசனம் 61. அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரர்களும் எழுந்து ஒட்டகங்கள் மேலே ஏறி அந்த மனிதனுடன் கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான். வசனம் 62. ஈசாக்கு தென் தேசத்திலே குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாயரே என்னப்பட்ட துறவின் வழியே புறப்பட்டு வந்தான். வசனம் 63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுதோ ஒட்டகங்கள் வர கண்டான். வசனம் 64. ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபொழுது. வசனம் 65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டான். அவர்தான் என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முகக்கட்டி கொண்டாள். வசனம் 66. ஊழியக்காரன் தன் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். வசனம் 67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாயாக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்.